பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிருக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. நம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுது நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே நாம் எவ்வளவு நம்மை ஆண்டு உயர்த்தினாலும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அவர்களுக்குள்ளே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, இந்த மேட்டிமையான எண்ணங்கள் வந்துவிடும். மேட்டிமையான எண்ணங்கள் வரும்போது சத்ரு என்ன செய்கிறான்? தேவன் சமூகத்தில் போய் தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்டி தேவன் மூலமாய் சில வேதனைகளையும் சில பாடுகளையும் அனுமதிக்கிறான். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்மை தாழ்த்துகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை ஆசிரியத்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லார் மேலே இறங்கட்டும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை தாழ்த்துவோம். தெய்வ சமூகத்திலே நாம் தாழ்த்தும் பொழுது தேவனுடைய வல்லமை நமக்குள் இறங்கும். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை படிப்படியாக உயர்த்தி நம்மை ஆஸ்வதித்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். எவ்வளவு நம்மை ஆண்டு உயர்த்தினாலும் நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிற அந்த அனுபவம், அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆடு மேய்க்கிற அந்த தாவீது அவன் தேவ சமூகத்திலே அவன் தன்னை ஒவ்வொரு நாளும் தாழ்த்தினான். அவன் ராஜாவாய் மாறின பொழுதும் தான் ஆடு மேய்த்தவன், ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பன் என்பதை அந்த தாவீது ஒரு நாளும் மறக்கவில்லை. அவன் என்ன சொன்ன, எவ்வளோ உயர்ந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த தேசத்துக்கே ஒரு ராஜாவாய் அவன் இருந்தாலும் அந்த தாவீது தேவ சமூகத்தில் அனுதினம் தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். அந்த பெரிய வீட்டில், அரண்மனை வீட்டில் இருக்கும்போது அந்த தாவீது சொல்லுகிறான், நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறான். ஆமென். எவ்வளோ ஒரு பெரிய மேன்மையான உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த தாவீது தன்னை எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக தன்னை ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண மேய்ப்பனாகவே தன்னை கருதி கொண்டே இருந்தான். எனவே தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை தேவன் எவ்வளோ உயர்த்தினாலும் நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய பழைய வாழ்க்கையை, முன்னால் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பழைய நாட்கள் நினைத்து பார்த்து நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவாராக. எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாலும், எவ்வளோ மேன்மையான வாழ்வை நமக்கு தேவன் கொடுத்தாலும் நாம் என்ன செய்ய, நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். தானியேல் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சர் அப்படிங்கிற ராஜா அவன் என்ன செய்கிறான்? தேவன் அவனை உயர்த்தினார். உயர்த்தும் போது அவன் என்ன செய்கிறான்? பெரிய பெரிய அரண்மனையில் கட்டுகிறான். பாபிலோனில் தொங்கும் தோட்டத்தை கட்டுகிறான். பெரிய அரண்மனை கட்டிவிட்டு அவன் வெளியே வந்து அந்த தன்னுடைய கட்டின அரண்மனையை பார்க்குறான். பார்க்கும்போது பாருங்கள், அவனுக்குள்ள ஒரு மேட்டிமையான எண்ணம் வந்தது. மேட்டிமையான நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன உடனே அவன் அந்த அபிஷேகத்தை இழந்து போய் விடுகிறான். அவன் தள்ளப்பட்டான், மிருகத்தை போல் மாறிவிடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை எவ்வளோ உயர்த்தினாலும் எவ்வளோ மேன்மைப்படுத்தினாலும் நாம் தாழ்மையாக இருப்போம். அவர் சமூகத்தில் காத்திருப்போம். நம்ம எப்பொழுதும் நம்மை சாதாரண ஒரு மனிதர்களாகவே தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எவ்வளவு தேவன் நம்மை உயர்த்தினாலும் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். என்னுடைய ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் நான் யோசிக்கிற ஒரு காரியம், தேவன் நமக்கு ஒரு 4 படி நம்மை உயர்த்தினா நம்ம 8 படி நம்ம தாழ்மையாக போய்விடணும், இறங்கி போய்விடணும். எனவே நாம் தாழ்மையாக போவோம். நம்முடைய பேச்சில் ஒரு தாழ்மை, நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு தாழ்மை, நம்ம எல்லாரிடத்துலையும் நம்ம தாழ்மையாக நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எனவே தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நமக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தாழ்மையாக இருப்போம். தாழ்மை என்கிற அந்த அணிகலனை அணிந்து கொள்வோம். தாழ்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் நம்மை உயர்த்தி ஆஸ்வதித்து அழகு பார்ப்பார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே,
இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.